வணக்கம் நண்பா. எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க. என்னால் கொஞ்சம் வீடியோ ரெகுலராக போட முடியாமல் போயிடுச்சு. நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். 48 நாள் சுய இன்பம் செய்யாமல் இருந்தோம்னா நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் கொஞ்சம் கூட இந்த வீடியோ ஓட்டாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படி எதனால் பண்ணிங்க அப்படின்னா நான் சொல்ல வர விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் போகலாம். அதுக்காக மட்டும்தான். ஸோ கடைசி வரைக்கும் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் நீங்கள் சுய இன்பம் செய்யாமல் இருந்து மட்டும் பாருங்கள். மேபி சில பேர் 45 இருக்கலாம், சில பேர் 48 கடந்து இருக்கலாம், சில பேர் 30-35 இருக்கலாம், சில பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ எல்லாருமே நல்ல லிசன் பண்ணுங்கள். மொதல் விஷயம் உங்களுக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? 48 நாளுக்கு அப்புறம் யுவர் விஷன் வில் சேஞ்ச். அதாவது இந்த உலகத்தை பார்த்துட்டு இந்த பார்வை உங்களுக்கு மாற ஆரம்பிக்குங்க. சுய இன்பம் செஞ்சுட்டு இருந்த காலத்தில் இந்த உலகம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஒரு ஹோப்லெஸ்ஸாக இருந்திருப்பீங்க, ஒரு நெகட்டிவிட்டியாகவே இருந்திருப்பீங்க. எங்கே போனாலும் வெட்டு குத்து கொலைன்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான விஷயங்களை தான் நம்ம வாழ்க்கையில் பார்த்துட்டு இருந்திருப்போம். ஆனால் இப்போது 48 நாளுக்கு அப்புறம் நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்குங்க. உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நீங்கள் அணுகிற மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கான நோக்கத்தில் மட்டும்தான் இருப்பாங்களே தவிர கெட்டது செய்கிறதுக்கான நோக்கத்தில் இருக்கவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் போனாலும் உங்களுக்கு நல்ல மக்களை மட்டும் தான் சந்திப்பீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹெல்ப் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ஹோப்பு கிடைக்கும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இது ஒன்று இருந்துட்டால் போதும். நீங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிங்களோ எல்லாத்தையுமே நான் அடித்து சொல்கிறேன், உங்களால் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு 45 இருக்கீங்க, 45வது டேஸில் நோ ஃபப் சேலஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு 3 நாள் தாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த பெனிஃபிட்டை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஸோ நிறைய பேர் அனுபவிச்சிட்ருக்கலாம். அங்கே உங்களோட பார்வை மாறி இருந்து உங்களுடைய அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த உலகத்தை பார்க்குற பார்வை. ஸோ ஓகேவா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருந்த ஒரு உலகம் ரொம்ப ஒரு மோசமாக கேவலமாக இருந்த உலகம் இப்போது உங்கள் கண் முன்னாடியே மாறுது. உங்களுக்கு நீங்கள் அதை ரிசீவ் பண்ணுறீங்க, அனுபவிக்கிறீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஸோ அதை அப்படியே இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நான் ஒருத்தர் சொல்கிறேன், அதே மாதிரி நீங்களும் சொன்னீங்க அப்படின்னா மக்கள் ஒரு என்ன ஹோப் கிடைக்கும். 40 நாள் இருக்கிறவங்க ரீலாப்ஸ் ஆகாமல் என்ன ஒரு 8 நாள் வரத்துக்கு ஒரு மோட்டிவேட் கிடைக்கும். அதுக்காக மட்டும்தான். ஸோ அனுபவிச்சுட்டு இருக்கவங்க எல்லாருமே இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனுபவிக்க போகிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கான நாட்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து 2வது என்ன தெரியுங்களா கிடைக்கும்? ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதாவது சாமி, ஆன்மீகம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்படி பார்க்குறேன், நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஒழுக்கம் கிடைக்கும், ஓகேவா? சுய ஒழுக்கம் அது இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள்கிட்ட பணம் இல்லாட்டியும் பணக்காசு இல்லாட்டியும் நீங்கள் ரிச்சாக இல்லாமல் நீங்கள் புவராக இருந்தாலும் ஒழுக்கம் இருந்தால், டிசிப்ளின் இருந்தால், ஓகேவா, செல்ஃப் டிசிப்ளின் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் எதெல்லாம் உங்களால் பண்ண முடியும் எல்லாத்தையுமே பண்ண முடியும். எல்லாமே உங்களால் சம்பாதிக்க முடியும், நல்ல மனிதரை சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா இந்த மெடிடேஷன் பண்ணுறது, டெய்லி சாமி கும்பிட்றது, டெய்லி விளக்கேற்றி சூடம் பற்றி வச்சு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் அதை பற்றி பேசலை. அது ஒரு மாதிரி நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா அது ஒரு அமைதி, ஓகேவா? அமைதி, ஒரு ஒழுக்கம் அண்டு மனதை பார்த்திங்கன்னா ஒரு தூய்மை பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது. ஸோ மனசில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க, லைக் இல்லை படிச்சுட்ருக்கீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒன்று பண்ணிகிட்ருப்பீங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராசஸ் கொஞ்சம் காம் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அமைதியாகும், நிதானமாகுமே தவிர ஸ்லோ ஆகாது. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா படப்பட நீங்கள் ஓடிட்டு இருப்பீங்க. அந்த ஓடுற தன்மை ஓடிட்டு தான் இருப்பீங்க. மனதளவில் கொஞ்சம் காமாவீங்க, ஒரு பரவசமாவீங்க. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் நினச்சி பாருங்களே, இப்போ நீங்கள் பண்ணுற விஷயம் கசகசன்னு பண்ணுறதுக்கு பதிலாக நிதானமாக பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுவீங்க, நீங்கள் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக படிப்பீங்க, நீங்கள் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, நீங்கள் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக உங்களுடைய பிஸ்னஸோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் செட் பண்ணுவீங்க. நினச்சி பாருங்கள். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் அமேசிங் ஒன்றுங்க. திரும்ப சொல்கிறேன், விளக்கேற்றுறது, சூட பற்றுறது, நான் அதை பற்றி பேசலை. இன்னும் டீப்பாக நான் பேசுகிறேன். மனதளவில் ஒரு அமைதி கிடைக்கும். அமைதி கிடைச்சதுன்னா நீங்கள் என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறீங்களோ எல்லாமே வெற்றி தாங்க. அடுத்து உங்களுடைய லேசினஸ் இருக்குல்ல,
சுய இன்பம் செஞ்சுட்டு இருந்த காலத்தில் ரொம்பவும் லேசியாக, நானும் அப்போ அந்த மாதிரி தான் இருந்தேன். சரியா, இப்போ இல்லை, அந்த டைமில் இருந்தேன். ஈவன் எல்லாருமே அப்படி தான் இருந்திருப்போம் சுய இன்பம் செஞ்ச காலத்தில். ஏன்னா சத்தெல்லாம் போயிடுது, நம்ம வந்து ஒரு சொங்கி மாதிரி தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம். எந்த ஒரு பிடிப்பு இல்லாமல், எந்த ஒரு எனர்ஜி இல்லாமல், ரொம்ப ஒரு மட்டித்தனமான ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருப்போம். ஏன் வாழ்றேன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு இருப்போம். அந்த ஒரு லேசித்தனமான அந்த ஒரு வாழ்க்கை நம்ம போயிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா. 48 நாளுக்கு அப்புறம் அந்த லேசினஸ் எல்லாமே போயிருங்க. உங்களுக்குன்ட்டு ஒரு கோலை செட் பண்ணுவீங்க. இதுதான் நம்மளோட கோல்ரா, இதை நான் மட்டிச்சு ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலை செட் பண்ணுவீங்க. கோலை செட் பண்ணிவிட்டு அதுக்காக நீங்கள் உங்களோட வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடத்த ஆரம்பிப்பீங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையை வந்து நிறுத்த ஆரம்பிப்பீங்க அந்த கோலுக்காக. முன்னாடி எதுவுமே இல்லாமல் வெறும் அந்த ஒரு ஹோலை நம்பிக்கிட்டு நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருப்போம். இப்போ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்கள் மைண்டை செட் பண்ணிவிட்டு, ஓகேவா, உங்கள் மைண்ட் ஒரு இதில் செட் பண்ணிவிட்டு லேசினஸ் எல்லாம் உங்களை விட்டு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்களே தேடுவீங்க எங்கே அதை காணாமல் அப்படின்ட்டு. லைக் அந்த மாதிரி உங்களை விட்டு அது போயிடும். உங்கள் முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா அந்த கோல், GOAL, அது இருந்துச்சுன்னா போதும். எதுவுமே உங்கள்கிட்ட வந்து அண்டே வாண்டாது. இந்த கெட்ட விஷயங்கள், இந்த லேசினஸாக இருக்கட்டும், இந்த டயர்டாக இருக்கட்டும், இந்த ஒரு மனச்சோர்வு, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இது எதுவுமே உங்கள்கிட்ட அடங்கவே அடங்காது. ஏன்னா உங்கள்கிட்ட வந்து அவ்வளோ பவர் இருக்குது. யூ ஹாவ் அ லாட் ஆஃப் விந்து சக்தி, அந்த எனர்ஜி நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து எதுவுமே நடக்காது. அந்த லேசினஸ் உங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு கோல் தான் கண்ணுக்கு தெரியும். நீங்கள் அந்த கோலை செட் பண்ணுவீங்க. உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்புறம் நீங்கள் அந்த கோலை நோக்கி போக ஆரம்பிப்பீங்க. கேட்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இது நிச்சயமாக உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு திரும்ப சொல்கிறேன், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த லேசினஸ் போய் உங்களுக்குன்னு ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வாழ்க்கையில் போயிட்டுருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து, கல்யாணம் நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இல்லைன்னா லவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு அட்ராக்ஷன் ஏற்படும். இந்த 48 நாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப நாள். ஓகேவா. ஸோ இதில் விந்து சக்தி உடம்புலையே தேங்கி அது வந்து ஒரு ஆறாவாக மாறி, அது வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக மாறி, அந்த எனர்ஜி அப்படியே பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஆப்போசிட் ஜெண்டருக்கு. ஸோ அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உணர முடியும். ஆனால் அது நிறைய மெடிடேஷன் அதெல்லாம் பண்ணணும். பட் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து உணர முடியும். அப்படி உணர்றது மூலிமா நம்மளாலே உணர முடியுது. ஆனால் அப்படி உணர்ற மூலிமா ஆப்போசிட் ஜெண்டருக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக அது வந்து அட்ராக்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு பார்த்துட்ருக்கீங்க, ஓகேவா. அப்போது அந்த உங்கள் ஃபோட்டோ கொடுக்கும் போதோ இல்லைனா உங்கள் ஃபோட்டோ பிடிச்சி போய் நேரில் வந்து மீட் பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இது அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக கிடைக்கும். அவங்களுக்கு டக்குன்னு உங்களை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த ஆரா, அந்த எனர்ஜி அவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால ஈஸியாக அந்த ஒரு அட்ராக்ஷன் ஏற்பட்டு அந்த ஒரு கனெக்ஷன் ஏற்படும். அப்போ அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பொண்ணை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒன் சைடாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு நீங்கள் இதெல்லாம் பண்ணாமல், சுய இன்பமே பண்ணாமல் பண்ணிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எவனுக்குமே எதுவுமே செட் ஆகாது. பண்ணாமல் ஒரு 50 days 40 days நீங்கள் வந்து இந்த சேலஞ்சில் இருந்துட்டு நீங்கள் அதை வந்து உங்களோட காதல், உங்களோட அனுபவம் நீங்கள் வந்து தெரிவித்து பாருங்களே, அவங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். நிச்சயமாக அவங்க வந்து ஓகே சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த எனர்ஜி அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும். ஒன் சைடு லவ் பண்ணுறவங்களுக்கு சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா மிங்கிள் ஆயிடுவாங்க, கமிட் ஆயிடுவாங்க. ஸோ நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. மேஜராக பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பெனிஃபிட் வந்து இந்த இதுக்குள்ளே அடங்கும். 48 daysக்கு அப்புறம் நிறைய பேர் இதெல்லாம் அனுப்ப வச்சுருப்பீங்க. என்ஜாய் பண்ணுங்கள். கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதெல்லாம் விட்டுறணும், இது பண்ணுங்க, அதெல்லாம் வந்து அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். பட் இப்போதைக்கு இந்த அட்ராக்ஷன் கண்டிப்பாக நடந்துகிட்ருக்குது. எனக்கும் நடக்குது. பட் நான் வந்து வேறு ஒரு கோலை செட் பண்ணிட்டு நான் வந்து என் வாழ்க்கையை வேறு மாதிரி கொண்டு போயிட்டுருக்கேன். உங்களுக்கு நான் ஜஸ்ட் இது மாதிரி நடக்கணும்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் கையில் இருக்குது, எடுத்துக்காத உங்கள் கையில் இருக்குது. ஓகேவா. ஐம் சாரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீடியோ 9 நிமிஷத்தை தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் டைமை நான் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் மீதி இருக்கிற பெனிஃபிட்ஸ்லாம் நான் வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதனால் இப்போ நான் சொன்ன பெனிஃபிட்ஸ்லாம் வந்து ஒரு டைம் ரீகால் பண்ணிவிட்டு இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படின்னா ப்ளீஸ் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த 48 நாளுக்கு நான் வரப்போகிறேன், ஏன்னா கொஞ்சம் நாள் தான் இருக்குது, 10 days இருக்குது, 15 days இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கான நாட்கள் வந்துக்கிட்டே இருக்குது. உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.